அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. தாங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இன்றைய தினம் நமதூர் முஹையத்தீன் ஆண்டவர்கள் ஊர் உறவின்முறை ஜமாத் பள்ளிவாசலில் பிறை 27 லைலத்துல் கத்ரை இரவை முன்னிட்டு ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் பாத்தீங்கன்னா புத்தாடையெல்லாம் அணிந்துகிட்டு எல்லாரும் பள்ளிவாசல் தொழுதுட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதான் இப்ப நம்ம நேரலையில பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, எல்லாமே இப்ப கூட்டம் அதிகமா குறைஞ்சிருச்சு. ஏராளமான பெண்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதை நம்ம இது பண்ணாம எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணொலியில உங்களை இணைக்கலாங்கிற ஆசையில உங்களை இந்த காணொலி இப்போ நேரடியா முகநூல் நேரடியாக இணைச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ். இதை பாருங்க, இன்றைய தினம் பள்ளிவாசலுடைய தோற்றத்தை பாருங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது பள்ளிவாசலுடைய முன் முகப்பு தோற்றம். ஏராளமானவர்கள் பாத்தீங்கன்னா தொழுது முடிச்சுட்டு எல்லாரும் பள்ளியை விட்டு எல்லாரும் வெளியேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. துவா, சிறப்பு துவாக்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, ரெண்டு பக்கம் இரு பக்கமும் வாகனங்கள்லாம் ஏராளமான வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்குது. மக்கள் நிறைய பேர் புத்தாடை அணிந்து எல்லாரும் தொழுதுட்டு பள்ளிவாசல்ல இருந்து எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பள்ளிவாசல்ல ஏராளமானவர் வந்துகிட்டு முன்னமாக எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் நீங்க அதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, பசங்கள்லாம் எல்லாம் புத்தாடை அணிஞ்சு சந்தோஷமாக பாருங்க எல்லாம் தொழுகைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. தொழுதுட்டு பாதி பேர் போயிட்டு இருக்காங்க. அதான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ள போவோம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கியாமுல் லைல் முறை செய்பவர் பாத்தீங்களா, இதுல போட்டிருக்காங்க. மர்ஹூம் ஹாஜி வானா மேனா மூனா அப்துல் சத்தார் அவர்கள் இன்னைக்கு கியாமுல் லைல் தொழுகையில் சகர் சாப்பாடு முறை செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ். இது நம்ம அறிவிப்பு பலகையில எழுதியிருக்காங்க, பாத்திருக்கீங்க. அறிவிப்பு பலகையில அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா புத்தாடை அணிஞ்சுக்கிட்டு பசங்க எல்லாம் பாருங்க எல்லாரும் சந்தோஷமா வாகனங்கள்ல ஏறி எல்லாரும் பள்ளிவாசல் கிட்ட பெரிய கூட்டமா நிக்கிறாங்க. அததான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பள்ளிவாசல் உள்ளர நம்ம போய் கொஞ்சம் பள்ளி உள்ளேயும் கொஞ்சம் நம்ம போய் பார்ப்போம். பள்ளிக்கு உள்ளே கொஞ்சம் நேரம் பார்ப்போம். எல்லாமே உள்ள போய் பார்ப்போம் நேரலையில. பாருங்க, ஏராளமானவர் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பள்ளியோட நுழைவாயில் வழியா நம்ம பள்ளி உள்ள போயிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் பக்கத்துல இருக்கக்கூடிய இதுல எல்லாம் எல்லாரும் நம்ம ஊர் மக்கள்லாம் எல்லாம் பெருந்தரெல்லாம் நம்ம ஊர் மக்கள்லாம் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, பர்மா தெரு ராஜா அண்ணன், நம்ம அபுதாஹிர் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏராளமான மக்கள் பாருங்க எவ்வளவு கூட்டம். இன்னைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டமா இருக்கு பாருங்க. ஏராளமான மக்கள் இருக்காங்க. இந்த நேரலையில நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா பசங்களும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புத்தாடை அணிந்துகிட்டு பாருங்க, லைட்லாம் போட்டு அருமையான முறையில இன்னைக்கு இருக்குது. ஹஜரத் பாத்தீங்கன்னா உள்ள துவா ஓதிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, பசங்கள்லாம் எவ்வளவு பேரு, எல்லா பசங்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாருக்கும் தேநீர் வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு. நாசராஜத்து துவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எஸ்டிபி சகோதரர்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது முகநூல் கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. மக்களே, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எந்த இடம்னா அந்த பாருங்க, பள்ளிக்கணிக்கு போகக்கூடிய வழியில எல்லாரும் பாத்தீங்கன்னா மக்கள்லாம் எல்லாம் அமர்ந்தும் பாதி பேர் அந்த கட்டையில காத்து வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி நிர்வாகிகள் பாருங்க, நம்ம செக்ரட்டரி சலாவுதீன் எல்லாமே எல்லாருக்கும் டீ வழங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தொழுது முடிச்சுட்டு எல்லாருமே இதுக்கு போயிட்டு இருக்காங்க. அதை அவங்கவுங்க வாகனத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் புத்தாடை அணிந்து எல்லாரும் சிறப்பான முறையில பாருங்க எல்லாரும் மக்களும் தொழுது முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அதான் நீங்க நேரலையில பாத்துக்கிட்டு இருக்கீங்க.
புத்தாடை அணிந்து எல்லா மக்களும் வந்து சிறப்பாக அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் வந்து சிறப்பான முறையில எல்லாம் இதில் அணிஞ்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமது ஜமாத் செக்ரட்டரி சலாவுதீன், அதுக்கப்புறம் நம்ம பர்மா இஷாக் அண்ணன் எல்லாருமே வந்து டீ குடிச்சு எல்லாம் நிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வஹாப் அண்ணன் எல்லாமே நேரலையில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மத்ரபுல் ஹைராத்துடைய நிர்வாகி சாதிக்க வந்திருக்காங்க. எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வந்து புத்தாடை அணிந்து எல்லாம் சிறப்பா எல்லாம் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப சலாவுதீன் நம்ம ஜமாத் செக்ரட்டரி சலாவுதீன், மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் இருக்காங்க. மாவட்ட நம்ம ஜமாத் செக்ரட்டரி சலாவுதீன், பர்மா இஷாக் அண்ணன் எல்லாரும் அமைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஜேம்தர் நசீர் அண்ணன், எல்லாம் சாஃபி அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம ஜமாத் செக்ரட்டரி எல்லாருமே வந்து பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் டீ விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சந்தோஷமா அல்லாஹ் வச்சிருக்காங்க. இதே போன்ற அடுத்த வருஷமும் எல்லாரும் சந்தோஷமா இருக்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சகோதரர் அமெரிக்கா பாபண்ண, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மாவட்ட தலைவர் தமுமுகவின் மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான் எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. அதான் நீங்க நேரலையில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதே போன்று பாத்தீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா மத்ரபுல் ஹைராத் கல்வி குடும்பத்தில் நம்ம சாதிக் அவர்களும் அவங்க பையனும் வந்திருக்காங்க. ரெண்டு சாதிக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அண்ணன் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் இணைஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் பாபன் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா அமைஞ்சிருக்காங்க. நம்ம ஜமாத் செக்ரட்டரி தான் எல்லாருக்கும் டீ ஊத்தி கொடுத்தா. அல்ஹம்துலில்லாஹ் எங்க அண்ணன் சாதிக் பாட்சா அவர்களும் வந்து பணியை லீவு போட்டுட்டு வந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மக்களும் வந்து சந்தோஷமான முறையில இருக்காங்க. இப்ப நசீர் அண்ணன், அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான், அது ஜமாத்துடைய செக்ரட்டரி சலாவுதீன் எல்லாரும் வந்து அமர்ந்திருக்காங்க. இந்த நேரலையில இணைஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் வந்து சாஃபி அண்ணன், கத்தார் வாசிகளோட சாஃபி அண்ணன், தெகுதல் சாஃபி அண்ணன் உள்ளிட்டவர்கள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையில இந்த வருஷம் இருக்க சந்தோஷம் மாதிரி அல்லாஹ் எல்லா வருஷமும் எல்லாரும் நீடூடி வாழ்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்க துஆ செய்யுங்க. இந்த இதுல இணைஞ்சிருக்கவங்க எல்லாம் இங்க உள்ள மக்களுக்காக எல்லாம் துஆ செய்யுங்க. தினசரி அவங்க எல்லாம் ஏராளமான மக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, நம்ம செக்ரட்டரிய பாருங்க, இசாக் அண்ணன் பாருங்க, இசாக் அண்ணன் பாருங்க வந்து மக்களுக்கு எல்லாம் ஏராளமான இதெல்லாம் செஞ்சு ஊத்தி இன்னும் உங்களுக்கு கொடுத்து இந்த நன்மையும் கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துலயும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நன்மையை எதிர்பார்த்து டீ இல்லைங்கிறவங்கள அல்ஹம்துலில்லாஹ் சாதிக்கிற மகான பாருங்க, சாதிக்கிற மகத்தோட முடிச்சுட்டு புத்தார் அடைஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மத்ரபுல் ஹைராத் கல்வி நல குழுமத்துல உள்ள உறுப்பினர்கள் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நிர்வாகிகள் எல்லாமே இங்க இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் சலாவுதீன் எல்லாருக்கும் டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் எல்லா மக்களுக்கும் நீடு வாழ அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. இது போன்று எல்லாரும் சந்தோஷமா எல்லாம் ஒரு இடத்துல குழுமி சங்கமித்து இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ்வோட கிருபையில எல்லாரும் சிறப்பா இருக்கிறதுக்கு துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாருங்க எல்லாரும் வந்து மக்கள்லாம் பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா அலைஹிஸ்ஸலாம் எல்லா பசங்களும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருமே சிறப்பா இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். பாருங்க பள்ளியோட தோற்றத்தை இங்க இருந்து காமிக்கிற பாருங்க. பள்ளியோட தோற்றம் முன்னாடி உள்ள தோற்றம் பாருங்க எவ்வளவு அழகான முறையில மின்சார விளக்குகளை கொண்டு அருமையான முறையில வந்து இது பண்ணிருக்காங்க இன்ஷா அல்லாஹ். மக்களை இப்ப நம்ம மேல போய் நம்ம பள்ளிவாசல் உள்ள கூட்டத்தை வெளியில நின்று கொஞ்சம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம படி மேல போறோம். இப்ப கொஞ்சம் தூரம் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பாருங்க. நீங்க நம்ம ஊர் பள்ளிவாசல் அருமையான முறையில அலங்கரிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவை வந்து வேண்டியவர்களாக எல்லாரும் வந்து அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க பள்ளிவாசலோட மேலுக்கு வந்துட்டோம். நம்ம இதான் பள்ளிவாசல், நம்ம ஊர் முஹைதரான பள்ளிவாசலோட மேல உள்ள நுழைவாயில். அந்த நுழைவாயிலுக்கு நேரா வந்திருக்கோம். அங்கிருந்து சைட்ல உள்ளதான் காமிக்கிறேன் பாருங்க. இப்ப கீழ் நோக்கி உங்களுக்கு காமிக்கப்படுது. இந்த எய்தாப்புல உள்ளது வந்து பள்ளிவாசல் தெரு. இந்த பள்ளிவாசல் தெருவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறத பாத்தீங்களா, எல்லாருமே வந்து கீழே அமர்ந்திருக்க ஒரு எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பள்ளிவாசல் சுத்தி எவ்வளவு மக்கள் எவ்வளவு சிறப்பா இருக்குன்னு பாருங்க.
பள்ளிவாசல் சுத்தி ஏராளமான மக்கள் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. பசங்கள்லாம் பாருங்க சந்தோஷமா புத்தாடை அணிந்து எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பசங்கள்லாம் வந்து சிறப்பான முறையில் எல்லாமே வந்து புத்தாடை அணிந்து எல்லாம் சந்தோஷமா வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அலைக்கும் சலாம். வந்து இப்போ நம்ம பள்ளிவாசலை நோக்கி உள்ள நோக்கி போகிறோம். நம்ம இசாக் அண்ணன் வந்து பள்ளிவாசல் உள்ள போயிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். பள்ளியை பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாருங்க பள்ளியோட மேல் இதை காமிக்கிறோம் உங்களுக்கு, உங்களோட பார்வைக்கு. பள்ளி வந்து அருமையான முறையில் மின்சார விளக்குகளை கொண்டு அருமையான முறையில் வந்து அலங்கரிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் எலிவேஷன் மட்டும்தான். இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து தொழுது முடிச்சுட்டு துவா கேட்டுட்டு சகோதரர்கள்லாம் வெளில வராங்க. நான் இங்கே நிற்கிறேன். இங்கே நிற்கிறப்ப பாருங்கள் எத்தனை மக்கள், நம்ம ஊர் மக்கள் இந்த நேரில் பார்க்கலாம். நம்ம ஜின்னா அண்ணன் இடையில சமீபத்தில் காலில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ தான் அண்ணனுக்கு கொஞ்சம் நலம் பெற்று இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ வராங்க. இன்ஷா அல்லாஹ் அண்ணனுக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லா சிறுவர்களும் அழகான முறையில் புத்தாடை அணிஞ்சு இன்னைக்கு அல்லாஹ்வோட இதை லைலத்துல் கத்ர் இதை வேண்டி எல்லாரும் தொழுதுட்டு போயிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க எல்லாரும் தொழுதுட்டு நம்ம ஊர் சகோதரர்கள் எல்லாமே வந்து வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்க இந்த நிகழ்வு வந்து வெளியில நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்க. நீங்களும் உங்களோட முகநூல் பக்கத்துல ஷேர் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதன் மூலியமாக இன்ஷா அல்லாஹ் வந்து அல்லாஹ் அனைவரையும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க நம்ம சகோதரர்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா முகத்திலையும் பாருங்க ஒரு சந்தோஷமும் ஒரு தான். இந்த சந்தோஷத்தை என்னாலும் அவங்களுக்கு கொடுத்து சிறந்தவர்களாக ஆக்கி வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். எனக்காகவும் துவா செய்யுங்க, எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. பள்ளிக்கு வெளியில நின்று நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எல்லாம் வர்றவங்க எல்லாம் வெளியாகிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நான் பள்ளியில உள்ள போயிட்டேன்னா ஒரு சிலரை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துடும். அதனால வந்து பள்ளிக்கு நேராக நின்று நான் வெளியில நின்று உங்களுக்கு இந்த லைவ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நுழைவாயில் கிட்ட. மக்கள் பாருங்க ஏராளமான மக்கள் வந்து இந்த புனித ரமலானுடைய இந்த மாதத்துல வந்து எல்லாரும் ஒன்று கூடிய அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு 27 முன்னிட்டு எல்லாரும் புத்தாடை அணிந்து எல்லாரும் அருமையான முறையில வந்து புத்தாடை அணிஞ்சு சிறப்பா சந்தோஷமான குடும்பத்துடன் வந்து தொழுதுட்டு போறாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்து முகநூல் நிலையில இணைச்சிருக்கோம். எல்லாருக்காகவும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்ய பாருங்க. எல்லாரும் வந்து எல்லாரையும் பார்க்கலாம் நீங்க இன்ஷா அல்லாஹ் பாருங்க. வந்துகிட்டு இருக்காங்க. மத்தலபுல் ஹைராத்துடைய பொருளாளர் அண்ணன் வந்துட்டு போறாங்க. நம்ம நலம் ஸ்டோர் நத்தர் அண்ணன், எங்க மாமா எல்லாருமே வந்து நேரலையில எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. இந்த வருஷம் இருக்கிற மாதிரி இந்த நேரலையில இணைஞ்சிருக்காங்க. எல்லாரும் பாருங்க பலாபழம்லாம் வெளில வந்துகிட்டு இருக்காங்க. பாருங்க எல்லா மக்களும் வந்து நேரலையில இணைஞ்சிருக்காங்க. அல்லாஹ்வோட கிருபையில நம்ம ஊர் மக்களை ஏராளமானவர்கள் பாருங்க எல்லாம் வந்து பள்ளியில தொழுதுட்டு முடிச்சுட்டு வெளில வந்துகிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இதை வந்து ஷேர் பண்ணாதவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த நிகழ்வு வந்து எல்லா மக்களும் நம்ம ஊர் மக்கள் ஒருத்தவங்க கூட மிஸ் ஆகாம எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு நிகழ்வு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்க பேஜில் இதை ஷேர் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு சந்தோஷமாக நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே காட்டுறேன். கீழே பாத்தீங்கன்னா இப்ப பசங்களோட வெள்ளம் மாதிரி அந்த அளவுக்கு பசங்களும் அவங்களும் குழுமி இருக்கிறாங்க. கீழே மேலேருந்து எல்லாம் வெளியான பிறகு நான் உங்களுக்கு வந்து நான் கீழேயும் நோக்கி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம இதுல வந்து நான் உங்களை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ற நோக்கம் என்னன்னா யாராவது ஒருத்தவங்க கூட வந்து பார்க்காதவங்க நம்ம பார்க்கலையே நினைக்க கூடாது. இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்க பேஜ்ல ஷேர் பண்றது மூலியமா
மூலமா மற்றவர்களும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல நமது ஊர் மக்கள் யாராவது உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கவங்களும் பார்த்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து இதை வந்து நீங்க உங்க முகநூல் பக்கத்துல ஷேர் செய்யுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லயும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா எல்லாருமே வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே வந்து தொழுதுட்டு எல்லாம் சந்தோஷமா வந்து புத்தாடை அணிந்து எல்லாம் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். மக்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இந்த முகநூல் நேரலையில இணைந்து இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் என் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க, நம்ம எஸ்டிபி சகோதரர் சலா நம்ம எல்லாரும் வந்து எஸ்டிபி சகோதரர் தொழுதுட்டு போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நமது சகோதரர்லாம் ஏராளமான பயணத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த முகநூல் நேரலையில நீங்க பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். எங்க ஊர் சகோதரர் நம்ம ஏடி இப்ராஹிம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ் அண்ணன் வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் பண்ணுங்க. அண்ணன் ஏடி இப்ராஹிம் அண்ணன் நாகப்பட்டினத்துல இருந்து அல்ஹம்துலில்லாஹ் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் நாகப்பட்டினத்துல இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து லைவ்ல மெசேஜ் பண்ணிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் வந்து இதே போன்று நமது ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கும் வந்து பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது. நமது ஊர் சகோதரர்கள் எங்க இருந்தாலும் நம்ம ஊர் மேல ஒரு தனி அழகாக பிரியம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வந்து நீங்க வந்து இந்த நேரலையில பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மொத்தவங்க கூட வந்து மிஸ் பண்ணாம நம்ம ஊர்ல உள்ளவங்க அத்தனை பேரும் பள்ளிவாசலோட நிகழ்வு இன்னைக்கு எப்படி இருக்குமோ, நம்ம ஊர் பள்ளிவாசல் எப்படி எதிர்பார்ப்போட இருப்பீங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம நேரலையில இந்த இதை வந்து உங்களுக்கு நேரலை கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ். மக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஏன் நல்லா தானே இருக்கு. இப்ப நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், முகநூல் நேரையில பாத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, உங்களுக்கு நன்கு தெரிந்தவருக்கு எல்லாம் அண்ணன் எல்லாரும் வெளில வந்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, முகநூல் நேரையில நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அஜித் பயன் பண்ணிட்டு இருக்காங்க. நாசர் அஜித் பயன் பண்ணிட்டு இப்ப நம்ம மசூத் அஜித் பயன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, சுத்தி வர உள்ள இதை காமிக்கிறேன். பாருங்க, கீழே எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப வந்து நம்ம பள்ளிவாசல் தெரு இருக்குல்ல, பள்ளிவாசல் தெரு பக்கம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பள்ளிவாசல் தெரு கிட்ட பாத்தீங்கன்னா ஏராளமானவர்கள் இந்த பாருங்க எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து குமிஞ்சு நிக்கிறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நம்ம சலாவுதீன் செக்ரட்டரி சலாவுதீன் அமானுல்லா, அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து டீ கொடுத்துட்டு இருக்காங்க. வர்றவங்களுக்கு தொழுதுட்டு வரவங்களுக்கு டீ கொடுத்துட்டு இருக்காங்க. டீ கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அதே போன்று பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்களா சகோதரன், நம்ம அமெரிக்கா பாபனுடைய பையன் அவர்கள் நிற்கிறாப்ல. அல்ஹம்துலில்லாஹ், துஆ செய்யுங்க. நம்ம நமஸ்வர் அக்கரண்ணன், மைக்ரோபிக்ஸ் அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். பௌர்தி எல்லாம் முகநூல் நேரில் இணைஞ்சிருக்காங்க. பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க பசங்க கீழே உட்கார்ந்து இருக்காங்கன்னு காமிக்கிறேன். பாருங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பள்ளிவாசலோட முன்பக்கம். பசங்கள்லாம் பாருங்க எல்லாம் வந்து புத்தாடை அணிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா எல்லாம் பசங்கள்லாம் நிக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இதை பாத்தீங்கன்னா பள்ளிவாசலோட முன்பக்கம் நம்மளுடைய முத்தவள்ளி அண்ணன், அதுக்கப்புறம் நம்ம
ஜஃபர்லா அண்ணன் எல்லாருமே இப்பதான் வெளியில வந்திருக்காங்க. இந்த ஏத்தாப்புல அவங்களுக்குள்ள ஏதோ உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜஃபர்லா அண்ணனும் பார்த்துட்டு இருக்காப்புல. எல்லாமே குழுமி நிக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல எல்லாரும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டு எல்லாம் வந்து சிறுவர்கள்லாம் அழகான முறையில எல்லாம் செஞ்சுட்டு அருமையான முறையில வராங்க. அல்ஹம்துலில்லாஹ் அண்ணன் வந்து அழைச்சி போறாப்புல. அல்ஹம்துலில்லாஹ் நல்லது. அடுத்து நம்ம ஒரு சார்பக்கீர் சாண்டனும் நம்ம மொயினார் பாய் 2 பேரும் வந்து நேரலையில நிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் அலை இஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹ் எல்லாரும் எல்லாரும் வராங்க. நம்ம ஊர் ஜலீல் தொழுது வெளிவராப்புல. அதுக்கப்புறம் எனது நண்பர் நஸ்ருதீன் அவர்கள் தொழுது முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நேரலையில பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் புத்தாரை அணிந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சிறப்பான முறையில எல்லாருமே வந்து நேரலையில் இணைந்திருக்காங்க. ஏராளமானோர் வந்து குழுமி இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு லைலத்துல் கத்ர் இரவை முன்னிட்டு எல்லாரும் புத்தாரை அணிந்து எல்லா பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் குடும்பத்துடன் தொழுவ வந்திருக்காங்க நம்ம பள்ளிக்கு. எல்லாருடைய நல்வாழ்வுக்காகவும் அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க. இந்த லைலத்துல் கத்ர் இரவை அனைவரும் அடைந்தவர்களாக்கி அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. நம்ம மசூத் அஜருக்கு வந்து அவங்க பயான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஏராளமான அந்த பாருங்க பசங்கள்லாம் பாருங்க எவ்வளவு புத்தார் அடைஞ்சு சந்தோஷமா வெளில வராங்க. பாருங்க தம்பி தொழுதுட்டு வந்திருக்காப்புல. இந்த பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் நேரங்கள் இணைஞ்சிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நீங்களும் இந்த இதை வந்து லிங்க் வந்து மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம பள்ளியாசோட மோதினார் பாய் அவங்க வந்துட்டு இருக்காங்க பாருங்க. முன்னாடியே காமிச்சேன், திருப்பி ஒரு தடவை காமிக்கிறேன். ரொம்ப ஆக்டிவான பாய் நம்ம மோதினார் பாய். அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வந்து இன்னும் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மேலத்திருப்பள்ளிக்கு போக வேண்டியது இருக்கு. இன்ஷா அல்லாஹ் மேலத்திருப்பள்ளிக்கு பார்க்க வேண்டிய இது இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம கடத்தெருவுலையும் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. கடத்தெருவுல பாத்தீங்கன்னா இங்கேருந்து பாக்குறீங்க, கடத்தெருல MABH சங்கம் இந்த எய்தாப்புல தெரியுது பாருங்க. அந்த மின்சார விளக்குகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது வந்து MABH சங்கம். அந்த சங்கத்தை நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், கீழ் நோக்கி சென்று நம்ம பள்ளிவாசல் தெருவில் வந்து இன்னைக்கு நைட்டு இரவு நேர தொழுகைக்கு கியாமுல் லைல் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக உணவு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்சல் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துல தொழுகை முடிச்சுட்டு நம்ம தூரம் சேர்ந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் வராங்க. இன்ஷா அல்லாஹ் அதையும் போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சூஃபி மஞ்சில்லையும் வந்து இன்றைய தினம் வந்து ஃபங்க்ஷன் இருக்கு, அதையும் கூப்பிட்டுருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதையும் கொண்டு போய் காட்டுறோம். இப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், கீழ் நோக்கி சென்று நம்ம பள்ளிவாசல் பக்கம் போய் அங்க நடக்கக்கூடிய உணவு ஏற்பாடுகள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இதுல அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜா மைதி அண்ணன் இணைஞ்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நன்றி ஹாஜா மைதி அண்ணன். இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாம் இந்த முகநூல் நேரலையில பாக்குறவங்க எல்லாம் பார்க்கட்டுங்கிறதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு மேல ஒரே இடத்துல போக்கஸ்
பண்ணி காமிச்சுக்கிட்டு இருந்தேன், யாரும் மிஸ் ஆயிருக்கூடாது, பள்ளிவாசல் நுழைவாயிலிருந்து வெளில வரக்கூடியவரோட பார்க்கணும்னு சொல்லிட்டு. தொழுது முடிச்சுட்டு நிறைய பெண்கள் வந்து எல்லாருமே வெளியேறிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா நம்ம வீடியோவே ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இந்த நம்ம நிர்வாகிகள் அபூபக்கர் அண்ணன் எல்லாம் நிக்கிறாங்க பாருங்க. இந்த பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாருங்க நம்ம சகோதரர்கள் எல்லாமே இருக்காங்க, எல்லாம் பேசி நிக்கிறாங்க சந்தோஷமான முறையில. அன்சாரி, நம்ம அன்சாரி மத்ரபுல் ஹைராத் கல்விநல குழுமத்தோட அன்சாரி என்ன, அதுக்கப்புறம் நம்ம அபூபக்கர் அண்ணன் நிக்கிறாப்புல, பகூர்தி என்ன மைக்ரான் எல்லாம் நிக்கிறாங்க, ஷரீஃப் மாமாலாம் நிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா சகோதரர்களையும் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்காகவும் அல்லாஹ் எடுத்து துஆ செய்யுங்க. இந்த முகநூல் நேரலையில் இணைஞ்சிருக்கக்கூடிய அனைவருமே இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்காகவும் வந்து துஆ செய்யுங்க. நம்ம செக்ரட்டரி அந்த சலாவுதீன் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுமையா நின்று மக்களுக்கு எல்லாருக்கும் டீ ஊத்தி கொடுத்துட்டு இருக்காப்புல. அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்க இதை பாக்குறது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அனைவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நம்ம இவரு என் நண்பர் பகூர்தீன் பாத்தீங்கன்னா வந்து களத்துல வேலை செய்யறாரு. அதே மாதிரி எங்க அண்ணன் வந்து லீவ் போட்டுட்டு ஒரு வார லீவ்ல வந்திருக்காப்புல. சாதிக் பாட்சா அவங்க வந்து ஒரு வார லீவ்ல வந்து நம்ம ஊர் பள்ளியில தினமும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து நண்பன் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இணைஞ்சிருக்காப்புல கவி குழுமத்துல வந்து. இதுல பாத்தீங்கன்னா என் நண்பன் பகூர்தி இருக்கான்ல, பகூர்தி வந்து மாமா வேணாமா நடத்த முடியாது வந்து என் நண்பர் அமானுல்லா எல்லாருமே வந்து இணைஞ்சிருக்காங்க. நம்ம எங்க ஊர்ல அமெரிக்கா பாபோட சமூக அமெரிக்கா பாபண்ண எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்காகவும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. இந்த வருஷம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கக்கூடிய மக்கள் அடுத்த வருஷமும் இதே போன்ற லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக வந்து ஆக்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. இங்க உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இது போன்ற உடல் நலமோ சுவதீனத்தையும் அல்லாஹ் கொடுத்து அடுத்த வருஷமும் இந்த பள்ளியில வந்து தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. இங்க உள்ளவங்களை எல்லாருக்காகவும் நீங்களும் நோம்பு நோற்றவர்களா இருப்பீங்க. எல்லாரும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. ஒரு ஆளோட துஆவை விட சிறந்த ஆயுதம் வேற எதுவுமே கிடையாது. நீங்க அல்லாஹ்விடத்துல எல்லாரும் துஆ செய்யுங்க. இந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் சீருடனும் சிறப்புடனும் வாழ அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்யுங்க. வந்து இன்ஷா அல்லாஹ் பாத்தீங்கன்னா எங்க பள்ளியில இருக்கக்கூடிய 2 இமாம்களும் கடுமையான முறையில மக்களுக்கு நன்மைகளை ஏவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய பயானையும் நாங்க கேட்டு உங்களை உள்வாங்கி நாங்க அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாகவும் நாங்க மாறணுங்கிறதுக்காக நீங்களும் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அந்த பள்ளிவாசல பாருங்க எவ்வளவு சிறப்பான முறையில வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சிறப்பா இருக்கு. இப்ப நம்ம வந்து உணவு ஏற்பாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம கொஞ்சம் போய் உணவு ஏற்பாடு நடக்கக்கூடிய இடத்த போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம வந்து பள்ளிவாசல் தெருவை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம பள்ளிவாசல் தெருவில் இருக்கோம். பாத்தீங்கன்னா இப்ப பள்ளிவாசல் தெருல வந்து நம்ம முத்தவழி எல்லாம் நிக்கிறாங்க. சாப்பாடுலாம் எப்பயே வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே முடிச்சுட்டாங்க. நாங்க கொஞ்சம் முன்னாடி வரும் பொழுதே சாப்பாடுலாம் எல்லாம் முழுமையாக வந்து எல்லாம் இது பண்ணி எல்லாம் இதுல எல்லாம் போட்டாங்க, ஹீட்ல எல்லாம் போட்டாங்க இன்ஷா அல்லாஹ். அதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம போஸ்ட் மாஸ்டர் துரனா எல்லாம் இருக்காங்க, எல்லாருக்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வருஷம் அல்லாஹ்வோட கிருபையில இருக்கக்கூடிய சந்தோஷத்தோட அடுத்த வருஷமும் அல்லாஹ் இதே பள்ளியில தொழக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுத்துறோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க. இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து பள்ளிவாசல் தெருவில் நம்ம உணவு சமைக்கிறதுக்காக அமைக்கப்பட்டக்கூடிய இடம். இரவு நேர தொழுகைக்கு வருபவர்களுக்காக வந்து பாருங்க, இந்த பாருங்க ஃபுல்லா சமைச்சு எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து எல்லாமே வந்து இந்த பயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நான் வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ் இங்க வந்து இந்த ஆற வச்சு இந்த சாப்பாடு பொட்டணங்களை பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இந்த பள்ளியில வந்து ஒற்றைப்படை இரவுகள் மட்டும் இல்ல, 10 லாஸ்ட் 10 முழுவதுமாக கண்டினியூவா வந்து பொருளுக்கு சாப்பாடு வழங்கப்படுது. வந்து இரவு நேர தொழுகை கியாமுல் லைல் தொழுகைக்கு வரக்கூடிய ஒரு அனைவருக்குமே சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ்.
எல்லா சாப்பாடும் இதுல வேலை முடிஞ்சிருச்சா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து இந்த பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து இன்ஷா அல்லாஹ் வாலண்டர்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் காமிக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம வந்து போக வேண்டியது சங்கத்தை நோக்கி போக வேண்டியது இருக்கு. சங்கத்திலே இன்னைக்கு மின்சார விளக்குகள் எல்லாம் போட்டு அலங்கரிச்சு அருமையான முறையில வந்து இது பண்ணிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதையும் உங்களுக்கு வந்து நாங்க முகநூல் நேரடியில காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப நம்ம பாருங்க, இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற பள்ளிவாசல் தெருவில் பக்கத்துல நம்மளோட அந்த எலிவேஷன் பாருங்க, பள்ளிவாசலோட எலிவேஷன் பாருங்க. இப்ப வந்து பள்ளிவாசல் தெரு பக்கம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பள்ளிவாசல் பக்கத்துல இந்த பக்கம் எலக்ட்ரிக்கல் இந்த லைட் அருமையான முறையில டிசைன் பண்ணிருக்கிறாங்க. இந்த ஒரு வியூவை பாருங்க. முதல் ஃப்ரண்ட் வியூவை காமிச்சேன், இப்ப இந்த சைடு வியூவை காமிக்கிறேன் உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில இன்றைய தினம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமது ஊர்ல வந்து அருமையான ஏற்பாடு செஞ்சு நம்ம ஜமாத் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக கியாமுல் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் தெருல வந்து என்ன பண்ணிருக்காங்க, சைடு ஃபுல்லா டியூப் லைட் போட்டு வரக்கூடியவங்களுக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துறவங்க எல்லாம் இது பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம வந்து பள்ளிவாசல் நோக்கி உள்ள போறோம். கரிமண்ணை பாருங்க, கரிமண்ணை வந்து புத்தாடையெல்லாம் அணிஞ்சு தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா வந்திருக்காப்ல. இன்ஷா அல்லாஹ் அவரும் நலமுடன் வாழ அல்லாஹ் இடத்துல எல்லாரும் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ரஹீம் அண்ணனோட உழைப்பை பாத்தீங்கன்னா நைட்டு பாக்குறப்ப லைவ்ல பாத்துருப்பீங்க. கடுமையான உழைப்பு. அல்லாஹ் அவருக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். எல்லாம் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். குடும்பத்தில் இருக்க எல்லாம் துஆ செய்யுங்க. வெளியில சமைக்கிற இடத்தை நோக்கி பார்க்க போயிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த பசங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையா எல்லாம் புத்தாடை அடைஞ்சு சந்தோஷமா வந்து பசங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஹஜரத் பயான் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம வெளியில போய் உள்ளதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம பள்ளிக்கு வெளியில போய் நம்ம இருக்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பசங்க எல்லாம் வந்து ஏராளமானவங்க வந்து நிறைய பேர் பைக்ல இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்க மாட்டாங்க. எப்போதும் நடக்கிற ஒன்றுதான். எல்லாருமே வந்து தூங்க மாட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா ஒரே ரவுண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் பாருங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பசங்க எல்லார் கையிலயும் செல் இல்லாத பசங்கள்டே இல்ல. அதனால வந்து எங்க வந்து நல்ல ஒரு இது கிடைக்குதோ, மெமரபிளான ஒரு இடம் இருக்குதோ, உடனே டக்குன்னு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, உடனே போட்டோ எடுத்துருவாங்க. நல்ல முகமது அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நல்ல முகமது அண்ணா தொழுது முடிச்சுட்டு நல்ல முகமது அண்ணனும் சகோதரர் அமீனும் வந்து இதுல அமர்ந்திருக்காங்க. ரெண்டு பேரும் பாருங்க, நல்லா பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் புத்தாடை அணிஞ்சு சந்தோஷமான முறையில எல்லாம் தொழுது முடிச்சுட்டு இந்த லைலத்துல் கதருடைய இரவுடைய பலனை வேண்டி எல்லாம் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சுட்டு எல்லாம் அமர்ந்திருக்காங்க. எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடுத்து துஆ செய்யுங்க. இப்பொழுது நம்ம பள்ளிவாசல்ல வெளியே நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கோம். வெளியில எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தற்பொழுது நேரலையில் நம்ம குடிநகர் தகவல் குழுமம் முகநூல் நேரலையில் இணைஞ்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னா நம்ம முஹைதீன் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத் பள்ளிவாசல்
அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தெருவில் நம்ம உணவு சமைக்கிறதுக்காக உள்ள இடத்துக்கிட்ட நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ நைட்டு வந்து இரவு நேர தொழுகை கியாமுல்லைலுக்கு பிறகு வந்து கொடுக்கக்கூடிய உணவு தயாரிக்கப்பட்டு அதை பேக்கிங் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொடிக்கால்பாளையம் முஹைதீன் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத் பள்ளிவாசலில் இன்று பிறை 27 சகர் சாப்பாடு முறை செய்பவர் மர்ஹூம் ஹாஜி வானா மேனா மூனா அப்துல் சத்தார் அவர்கள் இந்நிகழ்வை குறித்து சிறியதோர் நேரலை பாருங்க. வந்து சாப்பாடுலாம் எல்லாம் சமைச்சு ரெடியாக ஆற விட்டு பேக்கிங் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான ரெண்டு பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க பேக்கிங் ஆல்ரெடி பண்ணி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாருங்க ஹாஜா அண்ணா வந்து இன்னைக்கு வந்து வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்காப்லையா. அல்ஹம்துலில்லாஹ். அண்ணன் உட்காந்து எல்லாம் மேற்பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அல்ஹம்துலில்லாஹ். சாப்பாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற வச்சு பேக்கிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். முக்கால்வாசி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேக்கிங் பண்ணி எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த பாருங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் ரெண்டு பேக் பண்ணுறதுக்கு ஏதுவாக எல்லாம் இது பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் முக்கால்வாசி இது பண்ணிட்டாங்க. இப்போ உள்ளரை கொண்டு போய் காட்டுற பாருங்க. பாருங்க பேக்கிங் பண்ணி அழகா சீக்வன்ஸாக எல்லாமே வந்து பக்காவாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த பாருங்க அடுத்தது வந்து சட்டிக்கிட்ட பாருங்க. இன்னைக்கு வந்து தாளிச்ச சோறு, நமது சிக்கன் கிரேவி, சிக்கன் தானே சிக்கன் இது ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பாருங்க பேக்கிங்கில் அலுமினியம் ஃபாயிலில் எல்லாமே பக்காவாக பேக் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. சகோதரர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நடைபெற்ற அனைத்து பள்ளிவாசலில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைத்து யூடியூபில் கொடிநகர் 360 என்ற சேனலில் இந்த வீடியோவை அப்லோட் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா கொடிநகர் 360 இது எல்லாத்துலேயுமே நிகழ்வுகள் அனைத்துமே இது அப்டேட் செஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ எல்லாம் பேக்கிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இரவு நேர தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்காக எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணி ரெடி பண்ணி எப்போதும் வழக்கம் போல் இதை எப்படி செய்வாங்களோ அதன் முறைப்படி அது மாதிரி செஞ்சு இதை ஆயத்த பண்ணி நடந்துகிட்டு இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு சமைச்சு எல்லாருக்குமே கொடுத்தது அடியக்கமங்கலத்தை அல்லமீன் கேட்டரிங் சகோதரன் நிற்கிறாங்க பாருங்க. இந்த டீம் எல்லாமே அடியக்கமங்கலம் அல்லமீன் கேட்டரிங். அண்ணா உங்க கேட்டரிங்கோட நம்பரை சொல்லுங்க, யாரும் தேவைப்படுபவங்க தொடர்பு கொள்ளுவாங்க. 944334343 இன்ஷால்லா. ஜே நூரே ஃபாரூக். ஓகே இன்ஷால்லா. இந்த பாருங்க நீங்க இதுக்கு தேவையான விசிட்டிங் கார்டு ஒன்று இருக்கு. நான் விசிட்டிங் கார்டை இன்ஷால்லா உங்களுக்கு வந்து அந்த இதில் நான் காட்டுறேன். இன்ஷால்லா வந்து தேவைப்படக்கூடிய சகோதரர்கள் எல்லாமே வந்து நம்ம சகோதரர்கள் தொடர்பு கொண்டு செய்யலாம். அருமையான முறையில் இன்னைக்கு பாருங்க என்ன பீஸ்லாம் உடையாம சூப்பராக எடுத்துருக்காங்க. இந்த பாருங்க எவ்வளோ அருமையாக எடுத்துருக்காங்க. பேக்கிங் அலுமினியம் ஃபைலில் போட்டு அருமையாக செஞ்சு கொடுக்குறாங்க இன்ஷால்லா. இவங்க சகோதரர்கள் வந்து நிறைய நம்ம ஊரில் ஏகப்பட்ட நிகழ்வுகளுக்கு செஞ்சுருக்காங்க. வந்து நிறைய ஃபங்க்ஷனில் இது பார்த்துருக்கோம். நம்ம ஊர் பள்ளிவாசலில் கூட விசிட்டிங் கார்டு எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறோம். நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ச்சியான உங்களோட ஆதரவு நம்ம சகோதரர்களுக்கு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே இது பண்ணி வச்சுருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாருங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு சட்டியும் ரெடியாக இருக்குது. சகோதரர்களே வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து பிறை வந்து இன்னைக்கு வந்து 27 மக்கள் ஏராளமான மக்கள் வந்து இன்னைக்கு வந்து கூட்டம் குமிஞ்சிருக்காங்க. இந்த பாருங்க உங்க நேரலையில வந்து நம்ம அல்லமீன் அந்த இதோட கேட்டரிங்கோட இதை காமிக்கிறோம் பாருங்க. இந்த பாருங்க அல்லமீன் கேட்டரிங் சர்வீஸ், குச்சிப்பள்ளி எதிரில் நாகை மெயின் ரோடு, அடியக்கமங்கலம், திருவாரூர் மாவட்டம். ஜே ஃபாரூக் பண்டாரி அண்ட் ஜே ஃபைசல் பண்டாரி ரெண்டு பேரோட நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 944434624 நம்பர் ஒரு நம்பர். இன்னொரு நம்பரு 9976606323. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரை தேவைப்படக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் அவர்களை தொடர்பு கொண்டு இன்ஷா அல்லாஹ் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் வந்து சமைக்கிறது சம்பந்தமாக இதை இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க அடுத்த இது உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே வந்து பேக் பண்ணி பாருங்க ரைஸும் எதுவும் பேக் பண்ணி ஒவ்வொரு சைடாக வந்து கொண்டு வந்து எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சகோதரர்லாம் பாருங்க எல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க.
இன்னைக்கு பாத்தீங்க பள்ளிவாசல் எவ்வளவு வந்து இன்னைக்கு அல்லாவோட கிருபையில் இன்னைக்கு ஏராளமான மக்கள் வந்து இன்னைக்கு புத்தாடை அணிந்து இன்னைக்கு லைலத்துல் கத்ர் இரவை நோக்கியவர்களாக முன்னோக்கியவர்களாக இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் வந்து எல்லாமே தொழுதுருக்காங்க. நமது ஊர் ஜமாத் நிர்வாகிகள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் வந்து அதை வந்து எல்லாமே செஞ்சு சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க நம்ம ஜமாத் நிர்வாகிகள் எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரி சலாவுதீன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் அந்த தேநீர் குடிக்கக்கூடிய இடத்துல நின்று எல்லாருக்கும் வந்து தேநீர் ஊற்றி கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நம்ம ஜமாத் நிர்வாகிகள் எல்லாம் அமர்ந்து சிறப்பான முறையில் அந்த இடம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறப்பு மிக்க ஒரு இடமா இருந்துச்சு. இதே போன்று வந்து முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொடிக்கால் பாளையத்தில் எல்லா இடங்கள்லையும் இளைஞர்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு எல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய பசங்க இப்போ தான் வந்து உருவாகிறாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகோதரர் இந்த பாருங்க அப்துல்லா பாருங்க புளிப்பு பச்சடி போடுறாப்லையா. இங்க வந்து டிபார்ட்மெண்ட்டை மாத்தி ஹாஜா நினைத்து தால்ச்சா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஹாஜா வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்பட்டாங்க. ஆமா அப்துல்லா தான் வந்து யாரையும் இங்க பள்ளிவாசல்ல தூங்காம இருக்கணும்னா அதுக்கு வந்து ஒரே இது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்துல்லா அண்ணன் இருக்கிறதுனால வந்து தேநீரை கொடுத்து அப்துல்லா அண்ணன் தூங்க விடாம வச்சிருவாப்புல. தூங்கிட்டு இருக்கவங்க கூட எழுப்பணும்னா அப்துல்லா அண்ணன் வந்து டீயை கொடுத்தாதான் எந்திரிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான வேலையை செய்யக்கூடியவங்க அப்துல்லா அண்ணன் அல்ஹம்துலில்லாஹ். இங்கே கொஞ்சம் பாருங்க அடுத்தது இந்த பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல பாருங்க அரோமா அந்த ஹீட்ல ரெண்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க. துரண்ண எல்லாம் ரெண்டு பேக் பண்ணிட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சூடு அந்த அளவுக்கு சூடா இருக்கு. அந்த சூடை கூட ஆற வச்சு ஒழுங்கான முறையில் பாருங்க சாப்பாடுலாம் வைக்கிற குவான்டிட்டி பார்த்தா இது ஒரு ஆளுக்குலாம் இல்லை அதிகமான சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது குவான்டிட்டி. ஒரு ஃபேமிலிக்கு கொள்ற அளவுக்கு கொடுக்குறாங்க. அந்த பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் பேக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கோழிலாம் பீஸ்லாம் எதுவுமே உடையாம அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. கோழிலாம் வந்து உடையாம எடுத்திருக்காப்புல. சான் சாப்பாடுங்க இரவு சிங்கியாண்ணா இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் அண்ணன் வந்து இன்னைக்கு சஹான் சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளியில பெரிய பிள்ளை முஹைதீன் ஊர் முறை ஜமாத் பள்ளிவாசல்ல இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் வந்து சஹான் சாப்பாடுன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஜமாத் நிர்வாகிகள்லாம் சிறப்பான முறையில் எல்லாத்தையுமே வந்து நம்ம பள்ளியில வந்து இப்போ மின்சார விளக்குகள் அலங்கரிப்பா இருக்கட்டும் இன்னைக்கு அருமையான முறையில் வந்து இது பண்ணியிருக்காங்க. சரியான கூட்டம் நேரலையில் நிறைய பேர் இணைஞ்சிருந்தீங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அருமையான முறையில் நம்ம கொடிக்கால் பாளையம் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து இரவு வந்து விடிய காலை சஹான் சாப்பாடு வந்து அண்ணன் அரேஞ்ச் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவசியம் எல்லாம் கலந்துக்கிட்டு சிறப்பிங்க இன்ஷா அல்லாஹ். மீண்டும் ஒரு முறை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம முறை செய்யறவங்க நம்ம முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல்ல இன்னைக்கு 27 முறை செய்யறவங்க பாத்தீங்கன்னா மர்ஹூம் ஹாஜி வானா மேனா மூனா அப்துல் சத்தார் அவர்களின் முறை இதா இல்லையா. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கலந்து கொண்டு சிறப்பிங்க இன்ஷா அல்லாஹ். அதே போன்று வந்து பாத்தீங்கன்னா பாருங்க அழகான முறையில் எல்லாம் அலுமினியம் ஃபாயில்ல கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க வந்து எல்லாமே ஒன்னா இருக்கும். அது கொஞ்சம் இதா இருக்கிறதுனால வந்து அருமையான முறையில் எல்லாமே அலுமினியம் ஃபாயில்ல போட்டு அதை ஒரு பேக்கேஜ் ஆக்கி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நீங்க வந்து இந்த வீடியோ அதாவது பிற 27 அன்று கொடிக்கால் பாளையத்தில் அனைத்து பள்ளிவாசல்களிலும் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் யூடியூப் கொடிநகர் 360 சேனல்ல எல்லாமே ஒரே வீடியோ ஃபைலா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்க அதுல பார்க்கலாம். அதே போன்று இன்ஸ்டாகிராம்ல கொடிநகர் 360 ஐடியில நீங்க வந்து கொடிக்கால் பாளையத்தில் நடைபெற்ற அனைத்து பள்ளிகளிலும் வழங்கப்பட்ட ஃபுல்லா எல்லாமே வந்து நீங்க வந்து நாளைக்கு இந்த ஐடியில நாங்க அப்லோட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்துடலாம்.
அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஒரு சிறப்பான ஒரு வேலையை செய்ய 2 நாள்ல செய்ய இருக்காங்க. நமது ஊர் கொடிக்கால் பாளையம் MABH முஸ்லீம் அறிவானந்தா பைத்துல் ஹலரா சங்கத்தின் மூலம் புதிய ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாளுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அது நடக்கும். அல்லாஹ்வோட கிருபையில அதை வந்து உங்களுக்கு நாளைக்கு அந்த ஈவெண்ட் என்னங்கிறத வந்து உங்களுக்கு அது நடைபெறும் போது உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முக்கியமான ஒரு ஈவெண்ட் அவங்க பண்றாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த அந்த இதை வந்து எடுத்து இப்ப திருப்பி மீண்டும் செய்யறாங்க இன்ஷா அல்லாஹ். அதை வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து அதை வந்து 2 தினங்கள்ல அந்த அப்டேட் கொடுக்குறோம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். பாருங்க பள்ளிவாசல் தெருவில் வந்து நேற்றைய தினம்லாம் எப்படி கூட்டம் இருந்துச்சு. இன்றைய தினம் பாருங்க பசங்கள்லாம் அந்த அளவுக்கு சந்தோஷமா எல்லாம் விளையாண்டுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வந்து சிறப்பாக வந்து குதூகலமாக நிற்கிறாங்க புத்தாடை அணிந்து. அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இப்போ மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதை நோக்கி செல்ல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்கப்புறம் பிறகு நைட்டு இரவு சகன் சாப்பாடு நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு லைவ் அப்டேட் தரேன் இன்ஷா அல்லாஹ். 2 இடத்துலையும் வந்து நடக்குது. இங்கே வந்து நம்ம முஹைதீன் ஊர் ஜமாத் பள்ளிவாசலில் சகான் சாப்பாடு வந்து நைட்டு கொடுக்குறாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு லைவ் அப்டேட் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று மேலத்தெருலையும் இன்ஷா அல்லாஹ் நடக்குது. அங்கேயும் உங்களுக்கு ஒரு லைவ் அப்டேட் தரேன் இன்ஷா அல்லாஹ். இத்துடன் இந்த முகநூல் நேரலை நிறைவு பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. JMJ டிராவல்ஸ் உரிமையாளர் தௌஃபீக் எல்லாரும் வந்து சந்தோஷமான முறையில் பசங்கள்லாம் என்ன இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பசங்களும் நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அல்லாஹ் இதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமா எப்போதும் இருக்கிறதுக்கு அல்லாஹ் வந்து வழிவகை செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் வந்து துஆ செய்யுங்க. கடத்தர் பக்கம் இன்ஷா அல்லாஹ் போய் கடத்தரில் போய் நம்ம கொஞ்சம் நம்ம பார்ப்போம். MABH சங்கம் இருக்கு இன்ஷா அல்லாஹ் அதில் போய் பார்ப்போம். நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நம்ம கடத்தூரில் இருக்கக்கூடிய MABH சங்கத்தை போய் நம்ம ஒரு பார்வை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அங்கே உள்ளதை உங்களுக்கு நேரலை செஞ்சுட்டு அடுத்தது வந்து நம்ம சூஃபி மஞ்சில போய் வந்து ஒரு லைவ் காமிக்கிறோம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அதனை தொடர்ந்து அதன் பிறகு வந்து மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதோட நேரலை அங்கேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம வந்து இதை நோக்கி செல்லுவோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு போய் MABH சங்கத்தை போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ கடத்தருக்கு செல்வோம். பாருங்க கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும், ஏன்னா வாகனத்தை ஒத்த கையில் பிடிச்சி ஓடிட்டு போயிட்டு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து கடத்தரை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். ஏராளமான இளைஞர்கள் அருகாமையில் சைடில் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வீதிகளில் நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் மக்கள்லாம் சந்தோஷமா பசங்கள்லாம் இந்த பாருங்க MABH சங்கம் வந்து மின்சார விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அழகான முறையில் மின்சார விளக்குகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பள்ளியில பாத்தீங்கன்னா உள்ள வந்து ராத்திப் மஜ்லிஸ் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அது உள்ள நம்ம கீழே மட்டும் கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்வைக்கு காட்டுறேன் பாருங்க.
இந்த பாருங்க, இங்க உள்ள போர்டில் எழுதி போட்டிருக்கக்கூடிய வாசகத்தை காமிக்கிறேன் பாருங்க. இங்க MABHS, அதாவது முஸ்லீம் அறிவானந்தா பைத்துல் ஹலரா சங்கத்தில் இன்றைய தினம் வந்து இன்னைக்கு வந்து அதாவது முறை ராத்தி முறை செய்யறவங்க ஜே ஹாஜா அலாவுத்தீன் அவர்கள், மருகும் ஜே ஹாஜா அலாவுத்தீன் அவர்கள் இன்னைக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ராத்தி முறை செய்யறாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து அதை வந்து உங்களுக்கு சிறிது நேரலையில உங்களுக்கு காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். மகாபன, அதுக்கப்புறம் நம்ம ஹாஜா மேஜர்லாம் அண்ணன்லாம் வந்து உட்காந்து இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வந்து கமிட்டி நம்பர் ராஜா சகோதரர்கள் ராஜாவுக்காக துவா செய்யுங்க. இந்த மாதம் முழுவதுமாக ராத்திப் மஜ்லிஸ் நடைபெறுவதற்கு பெருவதுமாக முயற்சி எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் கடைசி வரைக்கும் நின்று இதில் அவர் வாகனத்தை ஊற்றிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய நலனுக்காகவும் இதுக்காகவும் அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. வந்து எங்களுக்காகவும் துவா செய்யுங்க. இந்த ஊர்ல உள்ள மக்கள் இது போன்று சந்தோஷமாக வளமாக வாழ அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் வந்து உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் மேலே கொண்டு போய் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு மேலே வந்து இது நடந்துகிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் பள்ளிவாசல்ல தொழுகை முடிஞ்சு எல்லாருமே ராத்திப் மஜ்லிஸ் எல்லாருமே மேலே எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நம்ம அடுத்ததாக நம்ம வந்து சூஃபி மஞ்சிலுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம சூஃபி மஞ்சில போய் பார்ப்போம். இன்ஷால்லா இப்போ நம்ம அடுத்து சூஃபி மஞ்சளுக்கு இன்ஷால்லா நம்ம வந்து இன்ஷால்லா அடுத்து நம்ம வந்து சூஃபி மஞ்சளுக்கு போவோம். இந்த கடத்தருவில் உள்ளது இதை பாருங்க, இது தெற்கு தெரு போகக்கூடிய வழி. பசங்கள்லாம் குரூப்பாக வராங்க பாருங்க. இதுதான் இரவு நேரத்தில் நம்மளுடைய கடத்தருவில் இதுதான் மீரா ஹுசைன் காம்ப்ளெக்ஸ். இது நம்ம பேருந்து நிறுத்தம். இப்போ நம்ம கடத்தருவில் இந்த இடத்துல இருக்கிறோம் பாருங்க. கடத்தருவில் வந்து ஐமாஸ் லைட்டு போட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வந்து எவ்வளவு வெளிச்சமா சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம இதுக்கு போவோம், அதாவது நம்ம சூஃபி மஞ்சளுக்கு இன்ஷா அல்லாஹ் சூஃபி மஞ்சளுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க இந்த இளைஞர்கள்லாம் வந்து எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இதான் அப்பா கடை. இந்த பாருங்க பள்ளிவாசல், நான் கடத்தரையிலேருந்து போகிறப்ப பள்ளிவாசலோட உள்ள இந்த பக்கம் உள்ள வியூவு. நான் பள்ளிவாசலுக்கு நோக்கி போயிட்டுருக்கேன். கடத்தரை வாகனத்தில் போயிட்டு நான் அதை எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக்கிங் இருக்கும். மக்களே, இதுதான் வந்து நம்ம மத்ரபுல் ஹைராத் ஸ்கூல் வழியாக செல்லக்கூடிய வழி. இந்த வழியால் இப்போ வந்து நம்ம வந்து சூஃபி மஞ்சளுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே சில இடத்துல போஸ்ட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால இடையில கொஞ்சம் வெளிச்சம் இருக்காது. பாருங்கள் இருட்டு ஆயிடுச்சா, அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், அதான் பர்மா தெரோட முனை. அது வரைக்கும் இடைப்பட்ட இடத்துல மின்சார விளக்கு வந்து எரியலை. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நமதூர் கவுன்சிலர், இந்த வார்டுக்கூடிய கவுன்சிலர் 5வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பி சகிலா பானோ அவர்களிடம் வந்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நம்ம தெரிவித்து இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல உள்ள அந்த மின்சார விளக்கை சரி செய்ய அவங்கள்ட்ட நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ்
நம்ம வந்து பர்மா தெரு இதுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக நம்ம பர்மா தெருவில் இருக்கக்கூடிய சூஃபி மஞ்சளுக்கு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து வந்து நல்ல கருத்து தான். இன்ஷா அல்லாஹ் அவசியம் வந்து நம்ம அதை செய்வோம். அதே போன்று வந்து 3 நாள்களுக்கு முன்பு கூட நம்ம கவுன்சிலர் கூட பதிவு விட்டுருந்தாங்க, வேகமாக செல்லக்கூடியவர்கள் வேகமாக செல்லாதீங்க, அதே போன்று வண்டியில் சைலன்சரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வேகமாக சத்தமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து திருவாரூர் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு ரோந்து பணிக்கு 2-3 நாள் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவலையும், அதே மாதிரி ரோந்து பணியில் வரக்கூடிய காவலருடைய நம்பரையுமே வந்து பாசா வந்து பதிவிட்டு இருந்தாப்புல. எல்லா பசங்களுமே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ஒரு நேரத்தில் சின்ன வண்டி வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு எல்லாரும் வச்சிருக்க பைக்கெலாம் 1.25 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு பெரிய பெரிய சிசி புல்லட் பைக்கு, ரேஸ் பைக்கு அந்த மாதிரி உள்ள பைக்கெலாம் வச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எல்லாரையும் வந்து பாதுகாப்போடு இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முறை செய்பவர்கள் தான் அண்ணனோட முறை தான் இன்னைக்கு சூஃபி மஞ்சளில். அல்ஹம்துலில்லாஹ் துவா செய்யுங்க. இன்னைக்கு அண்ணனோட முறையாக இருப்பதனால இன்னைக்கு வந்து சூஃபி மஞ்சளில் இன்னைக்கு நைட்டு திக்ர் மஜ்லிஸ்க்கு பிறகு அண்ணன் வந்து சஹர் நேர உணவு எல்லாருக்கும் வழங்குறாங்க. அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ராத்திப் மஜ்லிஸ் நடைபெறுது உள்ள. நான் அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம இதை நோக்கி மஜ்லிஸை நோக்கி நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். நம்ம இது பாருங்க, இதுதான் சூஃபி மஞ்சளில் இப்போ உள்ள தோற்றம். பார்க்காதவங்க பார்த்துங்க. முன்னாடி உள்ள சூஃபி மஞ்சளோட இது எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்கம் வந்து மேற்கூரைகள்லாம் அமைத்து எல்லாம் வந்து நிறைய பேர் வீட்டு கல்யாணம்லாம் இங்கே நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி, இங்கே நிறைய கல்யாணமும் இங்கே நடக்குது. இந்த இடத்துல சமையல் பண்ணி இங்கே அமர வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க ரொம்ப காஸ்ட் கம்மியாக வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல திருமண தேவைகளும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு சூஃபி மஞ்சளில். அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சகோதரர் நம்ம அமான் லாத்தாவுக்கு முறை தான். இன்னைக்கு அமான் லாத்தா வந்து அதான் இன்னைக்கு மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். சாப்பாடுலாம் வந்து எல்லாம் ரெடி ஆகி பேக்கெட் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி. சூஃபி மஞ்சளுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். சூஃபி மஞ்சள்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பார்த்தீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் வந்து திக்ரு மஜ்லிஸ் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு வந்து மேலக்கரை முறை இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மேலத்தெரு ஜாமியா மஸ்ஜித் நடக்கக்கூடிய நிகழ்வு குறித்து நம்ம அடுத்த இதை அப்டேட் கொடுக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுதான் வந்து நம்ம சூஃபி மஞ்சில் இப்போ இருக்கக்கூடிய தோற்றம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம வந்து நேரடியாக வந்து இப்போ ஜாமியுல் மஸ்ஜித் மேலத்தெரு ஜாமியுல் மஸ்ஜிதில் வந்து மேலத்தெரு நம்ம கசாலி அண்ணனோட முறையாக இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம அங்கே போய் அங்கே நடக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள் குறித்து நம்ம சகர் நேர உணவு ஏற்பாடு பள்ளிவாசலோட இதெல்லாம் இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க அங்கே போயிட்டு இருக்கோம். இப்போதான் வந்து இந்த இடத்துல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம பர்மா தெருவில் நம்ம இருக்கோம். இந்த பாருங்க சூஃபி மஞ்சளோட தோற்றத்தை பாருங்க. இதான் சூஃபி மஞ்சளோட வெளிப்புறத்துலேருந்து உங்களுக்கு தோற்றத்தை காமிக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ரஃபி என்ன மறக்க முடியாத ஒரு நபர். ரஃபி அண்ணன் வந்து யாரும் மறக்க முடியாத அந்த அளவுக்கு இந்த இதில் வந்து சூஃபி மஞ்சளில் எல்லா மக்களுங்களையும் ஒருங்கிணைத்து நிகழ்ச்சிகள் நடத்துவதில் அல்ஹம்துலில்லாஹ் வந்து மிகவும் இன்றியமையாத பங்காற்றியவர். இப்போ வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம மேலத்தெரு நம்ம இதுக்கு கிளம்புவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் உங்களுக்கு வந்து பர்மா தெருலேருந்து இப்போ மேலத்தெருவை நோக்கி நம்ம செல்ல இருக்கோம். இப்போ பாருங்கள், இது நேராக போனோம்னா சூஃபி மஞ்சளுக்கு செல்லக்கூடிய வழியிலேருந்து நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எய்த்தாப்பில் போகிற ரோடு. இந்த டி ஜங்ஷனில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம சூஃபி நகருக்கு போகலாம். இப்போ இதை பாருங்கள், இப்போ நம்ம வந்து பர்மா தெருவிலிருந்து நம்ம வந்து இப்போ முஹைதீன் ஆண்டவர்கள் பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம். அந்த சாலை இந்த சாலையில் தான் மத்ரபுல் ஹைராத் ஸ்கூல் இருக்குது. அதன் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். தூரத்துலேருந்து பாருங்கள், மின்சார விளக்குகள் வந்து அலங்கரிக்கப்பட்ட நமது பள்ளிவாசல் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ அழகாக வந்து தெரியுதுன்னு பாருங்கள். சகோதரர்களை இடையில கொஞ்சம் நெட்டு வந்து 5G தான், அதனால வந்து ரொம்ப இடையில ஸ்லோ கனெக்ஷன் காமிக்கிறதுனால வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ரெண்டரிங் ஸ்ட்ரீமிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்சம் பாருங்கள். அதனால் வந்து கொஞ்சம் விளக்குகள்லாம் கூட கொஞ்சம் லைட்டாக பிக்சல்ஸோட இந்த மாதிரி தெரியுது எனக்கு. ஆனால் இங்கே நேரடியாக பார்க்கும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அந்த பாருங்கள், காட்சியை பாருங்கள். பள்ளிவாசல் இதை உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ பள்ளிவாசலிருந்து நம்ம வந்துட்டோம். இப்போ நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள். மேலும் யூடியூப்பில் குடிநகர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.